அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சராசரி மக்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மெய்யின்னு சொல்கிறோம், சரி சொல்கிறாங்க. அதே ஞானிகள் வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு அந்த மெய்யிலேருந்து அந்த பொய் உணர்றதுக்கு வந்து ரொம்ப காலங்களாது, ரொம்ப பிறவிகளாது. பிறவிகள்லாம் தேவையில்லை, ஒரு பிறவிலேயே முயற்சி பண்ண முடியும். ஆனால் அந்த முயற்சி பண்ண விரும்புறதில்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உடலை பார்த்து மெய் வாய் கண் மூக்கு செவி இல்லையா, இது 5 பஞ்சபூதங்கள், இது 5 பஞ்சரந்தியங்கள், இதெல்லாம் நிஜ பொருள். அப்போ மெய்னா உண்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இல்லை. இது மனித இனத்துக்கு. ஆனால் ஞான இனத்துக்கு என்ன சொல்கிறான், பொய்டா இதெல்லாம். சரி, அவன் சொன்னது சரியா நம்ம சொல்கிறது சரியா அப்படின்னு பார்த்தா அவன் சொன்னது தான் சரியாக இருக்குது. ஏன்னா அவன் ஏன் பொய்ன்னு சொன்னான்னா, இன்னைக்கு இருக்குது இது, நாளைக்கு இல்லாமல் போயிடுது இது. அப்போ அவன் சொன்னது தானே நிஜமாக இருக்குது. அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாரா குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா இல்லை. அப்போ இதை பொய்யன்ட்டான். உன்னர்த்தம் சொல்கிறான், ஐயோ ரொம்ப 10 மாசமா ரொம்ப பதமாக செய்து எடுத்துன்னு வந்த பொருள் பாயுது, ஆனால் இவ்வளோ பதமாக செய்து இருந்த போட்டு ரோட்டில் ஓடிச்சிட்டுமாப்பா. அதனால் சொல்கிறான், நந்தவனத்தில் ஓராண்டி. நந்தவனம்னா தாயினுடைய கர்ப்பம், நந்தவனமா தாயினுடைய கர்ப்பம் வந்து ஒரு பள்ளி அறையான் அது. அதனால் சொல்கிறான், அது நந்தவனம்டா தாயினுடைய வயிறு அப்படின்றான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 குயவனாய், நந்தவனத்தில் ஒரு ஆண்டு 4 மாதமாய் குயவனை வேண்டி. 4 6 10 மாதம், 10 மாதமாக இறைவனை வேண்டி பெற்றாங்களாம். அதனால் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. நல்லா தான் செய்து எடுத்துன்னு வந்தான், இங்கே வந்து தக்கா முக்கா நாடி போட்டு வச்சுன்னு பத்தம் கிடக்குறான் சாமி. சரிப்பா, இப்படிலாம் என்னப்பா இது, இப்படி வாழ்ந்துட்டு இப்படி செத்து போனா அப்புறம் அதுக்கோசமாப்பா நான் பிறந்தேன் அப்படின்னா, இல்லைப்பா, உத்தம பொருளுக்குள் ஆய பொருள் நீன்றான். உலகத்தில் உத்தம பொருள்னு ஒன்று இருக்குதான். அந்த உத்தம பொருள் ஆயன்னா கண்டெடுத்த பொருளானி. சரி, அந்த உத்தம பொருள் எதுப்பானா அதான்டா கடவுள்னா. உலகத்திலேயே அப்பழுக்கற்ற பொருள் உத்தம பொருள். அந்த உத்தம பொருள் கண்டெடுத்த பொருளானி. அப்படிப்பட்ட பொருள் அற்புத பொருள் ராணி. நீ போய் கூத்தாடி போட்டு உடைக்கலாமாடா. அதனால உள்ளுக்குள்ளவே உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. நாம் இந்த கள்ள புனலை நம்பி வாழாத. அது இந்த உலக வாழ்க்கையில தேவைத்தான், ஆனால் அதை நம்பி வாழாத. ஒரு கூத்தியாரை வச்சுக்கினா கடைசி வரைக்கும் பொண்டாட்டி மாதிரி நினச்சிக்க முடியுமா சொல்லு? அந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி இந்த புலனை பயன்படுத்திக்க, ஆனால் இதை நம்பி வாழாதன்றான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வாழ்க்கை வந்து கூத்தியார் வீட்டில் வாழற மாதிரி வாழ்க்கை இது. கூத்தியார் வந்து உன்னை வச்சு சுகம் கண்டுட்டா நீ அவளை விட்டு விலகவே முடியாது இனிமேல். ஒன்று விலகும் போது அவள் இஷ்டத்துக்கு வலிப்பா, போயிட்டீன்னா தப்பிச்சிடுவேன், போலன்னா உன்னை ஆளை வச்சு கொன்னுடுவா. இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு கூத்தியார் வாழ்க்கை. அப்போ இதுலேருந்து எப்படி சாமி தப்புறது? கூத்தியார்கிட்ட உறவாடிக்கினே ஓடிடு, அப்போதான் நீ தப்பிக்க முடியும். நான் போகிறேன் வரேன் ரப்பன் டப்பு காட்டினா உன்னை காலி பண்ணிடுவா, உலகம்ன்ற மாயை உன்னை காலி பண்ணிடும்ட்டான். புரியுதா? அப்படி இருக்குது சாமி. இன்னும் செய்தி நிறைய இருக்குதுடா சிவகருணாதா.
அத்தனையும் துச்சமென நடத்தினாதா, அதுவே நித்தியானந்த விடத்தின் அதா. பட்டினத்தார் சொன்னார், கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன் நித்யானந்தையா. கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து, நித்யானந்தா சுவாமி, பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்மையை மெய் என்று நம்பிவிட்டேன். பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து, பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்மையை மெய் என்று நம்பிவிட்டேன். உன்மலர் பாதாரம் பணிந்து விட்டேன் ஐயா, கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நாம், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். இன்ப துன்பம் என்றும் சொந்த பந்தம் என்றும், இன்ப துன்பம் என்றும் சொந்த பந்தம் என்றும் வந்த மதியானை மதித்திருந்தேன். வந்ததும் தெரியாது வருவதும் புரியாது, வந்ததும் தெரியாது வருவதும் புரியாது என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டோம், என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டோம் ஐயா நித்யானந்தையா. கண்ணிருந்தும் குருடாய் நாங்கள் இருந்து விட்டோம், நாம் காலமெல்லாம் வீணே கழித்து விட்டோம். அழகினார்கள் பாடுறார், தான் செய்த பிழைகளை வருந்தி வருந்தி பாடுகிறார். மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ அம்மா, விதி என்ன மதி என்ன பிறவி அளிப்பதோ, உடன் வந்த தமக்கைக்கு வசை தேடி தந்த பாவி என்றோ, பாவி என்றோ ஊராரோ நகைத்திடவே ஏ உற்றாரும் நகைத்தாரே அம்மா, உறுதுணையால் மனையாலும் நகைத்தாரே இழிவன்றோ. நித்யானந்த சாமி, எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திட்ட தீமை எல்லாம் இத்தனையும் ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன், நமக்கினி பிறவி வேண்டாம். நித்யானந்த சுவாமி ஐயா, நமக்கினி பிறவி வேண்டாம், இறைவாவும் அருளால் எமக்கினி இன்பம் வேண்டும், ஈனமெல்லாம் மறைய வேண்டும். எமக்கினி இன்பம் வேண்டும், ஈனமெல்லாம் மறைய வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திட்ட தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். அவர் அருளால் அத்தனையும் முடித்து விட்டோம். பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் நீ இறக்க வைக்காதே. பாவத்துக்கு கூடி தன்னை நிறுத்தி வைக்காதே, எவை போல் பாவிகளே இனியேனும் படைத்து வைக்காதே, படைத்து வைக்காதே. வஞ்சகனின் உடலெல்லாம் வாதம் வர வேண்டாமோ, வாயிலைத்தே பொய்யழுகு சூழம் வர வேண்டாமோ, காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமோ, காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமோ, காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமோ. கோடி வகை நோய் கொடையா
சாகுவரை அளவிடையா கோடி வகை நோய் கொடையா சாகுவரை அளவிடையா இப்பிறப்பு முடிவதற்கும் எம் கணக்கை முடித்திடையா உச்சி மர கிளையில் நின்று உயிர் வேறே அறுத்தவண்ணா உச்சி மர கிளையில் நின்று உயிர் வேறே அறுத்தவண்ணா பச்சை இளம் குழந்தை கிளி பால் நெருப்பில் எரிந்தவண்ணா பாவி நம்மை மறுபடியும் பிறக்க வைக்காதே நித்யானந்த சுவாமிகளே. இப்படி ஒரு மனிதன் பிறந்தாரா என்று கேட்டால் பிறக்கவில்லை, இனியும் பிறப்பாரா பிறக்க முடியாது. அப்படிப்பட்ட நித்யானந்த சுவாமிகள் ஒரு பார்ப்பதற்கு அவர் மனிதனாக இருக்கிறார், ஒரு தேவரே தேவராகவே இருக்கிறார். எவ்வளவு சமாச்சாரங்கள் சொல்லிக்கிறார், விஷயங்கள் நிறைய நம் மக்களுக்கு சொல்லிக்கிறார். நமது சாமி எங்க ஊர் புதுப்பாளையம், இங்க பேர் என்ன சாமி, அந்த சாமி இந்த மாசம் ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தாரு. ஒரு 1000 பேர்த்துக்கு அன்னதானத்தை கொடுத்து நல்ல சிறந்த ரெக்கார்டிங்கெல்லாம் போட்டு ஏழை மக்கள் வயிறார வாழ்த்துற அளவுக்கு நித்யானந்தாவுடைய பெருமைகளை ரொம்ப சேர்த்து பாடினார். அவர் பூஜை ரூம்லாம் பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதை பார்த்து சரி நானும் வர்றேன், ஐயாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி தான் ஆன்மீகத்தில் உங்களோடு உங்களாக கலந்து கொண்டு இதை மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் புகழ் என்றும் வாழ்க, ஏழோடி வாழ்க. அடுத்த முறை சந்திப்போம். வாழ்க பரம்பரை. ரொம்ப சிறப்பாக பாடினீங்க சாமி, ஆத்மார்த்தமாக பாடினீங்க. ஐயாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வாழுங்க. நல்ல குரல் வளம். நல்ல சாமி, ரொம்ப சாமி.